இவங்கெல்லாம் ஞானிகள் மற்ற இவங்கெல்லாம் வந்து இதுக்கு ஒரு விடிவு காலத்தை நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பாதையை வந்து நமக்கு முன்னே இருந்தவங்க யாரும் சொல்லிட்டு போனாலும் சொல்கிறதுக்கு வந்து அது வந்து யார் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எடுத்து சொல்கிறதுக்கோ இல்லை அதை வந்து தடத்தை காமிக்கிறதுக்கோ அன்றைக்கெல்லாம் வந்து யாரும் தயாராக இல்லை. அந்த மாதிரி நம்ம முன்னே இருந்தவங்களும் நமக்கு காட்டலை, நமக்கு பின்னாடி இப்போ நமக்கு இப்போ இருக்கிற நிலையில் நம்ம இருக்கிற இதில் இருக்கிறவங்களும் யாரும் காட்டி கொடுக்கல. அப்போ ஐயா மாதிரி ஆளுங்க இதுக்கு வந்து அதை அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க அதை வந்து அது அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி அதில் ஒரு ஆய்வு பண்ணி அவங்க வழியை பின்பற்றி நமக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லணுங்கிற ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடச்சி அவர் நமக்கெல்லாம் சொல்லி போட்டு போயிருக்கிறாரு. அந்த வழியில் போனால் இந்த வழியில் போனால் நீங்கள் வந்து நல்ல இந்த மாதிரி சிக்கல்லேருந்து நீங்கள் வந்து வெளிவரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கு நான் உங்களுக்கு உபதேசம் கொடுக்குறேன்னு சொல்லி ஐயா எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதனுடைய ஒரு பகுதி தான் இது. இப்போ இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இங்கே வந்து ஆரம்பித்தது எப்படின்னு கேட்டால் ஐயாவுடைய வந்து நான் அங்கேயே இருந்தேன். இப்போ நான் போனதுலேருந்து அதாவது நான் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 19 போனேன், 19 போனேன். அப்போ இருந்து ஐயா கூட இருந்து ஐயா கொடுத்த உபதேசங்கள்லாம் அவர் சொன்ன வழிமுறைகளெல்லாம் கையாண்டு அவர் எப்படிலாம் இருக்கணும் எப்படிலாம் வாழணும்னு சொன்னார் அதை பூரா பின்பற்றி அதில் தான் நான் பயணம் பண்ணினேன். பயணம் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் வந்து அவர் என்னோட வந்தவங்க சீடருங்க, என்னோட இருந்தவங்க அவங்க எல்லாமே என் நண்பர்கள்லாம் அதில் ஒருத்தர் கோயில் கட்டணுங்கிறாரு. அப்புறம் அங்கே நாங்கள் தருமபுரியில் நான் அவரோட சேர்ந்து மற்றவங்களோட உதவியோட அது கட்டி இப்போ அங்கே அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஒன்று ஆரம்பித்து இங்கேயும் போயிட்டுருக்கு, இங்கேயும் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. இதுதான் வந்து இந்த ஆசிரமத்தினுடைய நிலை. இந்த ஆசிரமத்தை பொறுத்தவரை மற்ற ஆசிரமங்க மற்ற வகமெல்லாம் எப்படின்னு தெரியாது. இந்த ஆசிரமம் வந்து தொண்டுக்காகவே நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். தொழில் செய்யணுங்கிற நோக்கம் எனக்கு கிடையாது. அதே போல் மற்ற இதுலாம் உபதேசத்துக்கு அவங்களுக்கு அந்த சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. இங்கே நான் கட்டணம்லாம் வசூல் பண்ணுற மாதிரி இல்லை. நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு பின்னாடி வர்றவங்களும் அப்படி தான் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் அதுக்கு நான் பண்ணியிருக்கிறேன். அதனால் வந்து இங்கே தொண்டு தான். அது குருதட்சணைன்னு ஒன்று கொடுக்கணும். அது வந்து நீங்கள் உங்கள் மனமை வந்து நீங்கள் என்ன செய்வீங்களோ செய்வீங்க. இந்த ஆசிரமம் வளர்ச்சி அடைக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருந்ததுன்னா அதுக்கு உண்டானது நீங்கள் ஏதாவது செஞ்சுக்க வேண்டியதுதான். எனக்குன்னு சொல்லி வந்து இங்கே வந்து நான் எதிர்பார்க்கறதும் இல்லை. அது அந்த அந்த நோக்கத்தில் இந்த ஆசிரமம் ஆரம்பிக்கலை. அதுதான் இந்த ஆசிரமத்துடைய நிலை. அதனால வந்து நீங்கள் ஐயா எனக்கு என்னத்தை எனக்கு கொடுத்துருக்குறாரோ அதை உங்களுக்கு கொடுப்பேன். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதுக்காக வேண்டி அதை அப்படி பண்ணுவேன் இதை இப்படி பண்ணுவேன்னு புழுகிறதுக்கெல்லாம் ஆளல்ல. நான் அப்படிப்பட்ட ஆளும் இல்லை, அதுக்கு தகுந்த ஆளும் இல்லை. அதனால் ஐயா என்ன கொடுத்துருக்காரோ அது கொடுப்பேன். ஐயா எனக்கு இப்போ வரைக்கும் இப்போ நம்ம தை மாதம் இருந்தால் இப்போ வரைக்கும் வந்து இங்கே உபதேசம் வாங்கினவங்க எல்லாமே நல்ல நிலையில் இருக்கிறாங்க. அது அவங்கள நான் சொல்கிறத விட அவங்க தான் சொல்லணும், இதை நான் சொல்லக்கூடாது. இங்கே வந்து உபதேசம் வாங்கி போய் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க தான் சொல்லணும். அதுதான் வந்து இந்த நிலை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இப்போ இந்த உபதேசம் இப்போ நீங்கள் வாங்குறீங்க இல்லையா, இந்த உபதேசம் வந்து என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து வாங்குறீங்க, இதை வாங்கி எந்த அளவுக்கு வந்து கடைப்பிடிச்சி போனீங்கிறது எனக்கு தெரியும் இல்லையா. ஏன்னா ஐயா வந்து இது வந்து அருள் சாதாரண விஷயமில்லை. வாங்கிட்டு திடீர்னு விடுறதுக்கோ இல்லை என்னால் பண்ணலாம் முடியலை சாமி அப்படிங்கிறலாம் உங்கள் குடும்ப சூழ்நிலையை அனுசரித்து நீங்கள் வாங்கிக்கிங்க. அதை கடைசி வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து இது சரியாக போகும். இந்த இதை வாங்கிட்டு நம்ம சும்மா அது மாதிரி தூக்கி எறியலாம் முடியாது, தெருவில் ஓடலாம் முடியாது. அது அவ்வளோ ஒரு புனிதமானது. அதனால் வந்து அதை நீங்கள் ஒரு முடிவு பண்ணி கடைசி வரைக்கும் இதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாட்டு மனதான் ஐயாவுடைய இதை வச்சு செய்யுங்க. நான் கொடுக்குறதே இந்த இதை வந்து நீங்கள் என்னை நம்பி வரீங்க, நான் அவரை நம்பி இருக்கிறேன். சரிங்களா சாமி? இதில் வேறு ஒன்றும் நான் ஒரு கருவி, அவ்வளவுதான். உங்களுக்கு இடையில எனக்கிட்டேன்னு வந்து நான் வந்து அது இந்த மற்ற மாதிரி இதுங்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லை. அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அது செய்வேன், அவர் உணர்த்துறாரு அதை நான் செய்கிறேன், அவ்வளவுதான். எனக்குன்னு ஒன்று தனிப்பட்ட ஒரு இதெல்லாம் கிடையாது. ஏன்னா அதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு சிலருக்கு அந்த மனசில் இருக்கலாம், அதை இந்த மாதிரி கேட்டால் அதை செய்வார் இதை செய்வார். அதனால் அந்த செய்கிற அளவுக்குலாம் நமக்கு வந்து ஐயா அதை எனக்கு சொல்லியும் கொடுக்கல. அது எனக்கு தெரியவும் செய்யாது, அதை செய்ய தயார். அப்படியே வந்து தெரிஞ்சிருந்தாலும் அதை செய்ய நான் தயாராக இல்லை. என்னை நம்பி நீங்கள் வரீங்க.